கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். வழி செலுத்திடவே பலனடைந்திடவே, வழி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் வாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் வாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அனைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் என்னை காப்பாற்றுபவரானார். நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார்.
அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பணக்காரர் துறவி ஒருவரை அணுகி, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி என்பதே இல்லை என்று சொல்லி, உங்களிடத்தில் ஏதாவது என் வாழ்விற்கான பரிந்துரைகள் இருக்கிறதா என்று கேட்கிறார். அந்த குரு எதுவும் பேசவில்லை. அவரை அழைத்து கொண்டு ஒரு மலையை நோக்கி நடந்து போகிறார். அந்த மலையை அடைந்ததும் அந்த இடத்திலிருந்த 3 கற்களை எடுத்து அவருடைய கையில் கொடுத்து, மீண்டும் தொடர்ந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அவர்கள் நடந்து கொண்டே போய்க் கொண்டிருக்கிறார்கள். இந்த பணக்காரருக்கு இந்த கற்களை தூக்கி கொண்டு நடக்க முடியவில்லை. கைகள் வலிக்கிறது. என்னுடைய கைகள் எல்லாம் வலிக்கிறது, மிகுந்த பாரமாக இருக்கிறது இந்த கற்கள் என்று சொல்லுகிறார். அப்படியா? அப்படியானால் பரவாயில்லை, ஒரு கல்லை தூக்கி எறிந்து விடு என்று சொல்லுகிறார். ஒரு கல்லை தூக்கி எறிந்து விடுகிறான் பணக்காரன். மீண்டும் பின்தொடர்ந்து நடந்து கொண்டே போய்க் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுடைய பயணம் கொஞ்சம் லகுவாக இருக்கிறது. மீண்டும் கொஞ்சம் தூரம் சென்றவுடனே அவனுடைய கைகள் எல்லாம் கனமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு, மீண்டும் வழி எடுக்கிறதே என்று குருவை பார்த்து கேட்கிறான். அப்படியானால் உன்னிடத்தில் 2 கற்கள் இருக்கிறது, மற்றொரு கல்லையும் தூக்கி எறிந்து விடு என்று சொல்லுகிறார். அந்த கல்லை எறிந்தவுடன் அவனுடைய பயணம் இனிதாக அமைந்தது. இறுதியாக இருந்த ஒரு கல்லையும் தூக்கி எறிந்து விடு என்று சொன்னபோது அவனால் மிக எளிமையாக தான் செல்ல வேண்டிய பயணத்தை நோக்கி அன்பிற்குரியவர்களை நடந்து போக முடிந்தது. இயேசுவின் வார்த்தையின்படியும் நற்செய்தியின்படியும் வாழ்வது என்பது மிகவும் ஒரு சிரமமான ஒரு பணிதான். ஆனால் அந்த நற்செய்தியின் பொருட்டும் இறை வார்த்தையின் பொருட்டும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது நிச்சயம் நாம் கைமாறு பெறாமல் போகும். கடவுளுடைய கைமாறு நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், கடவுளுடைய வழியை பின்பற்றுகிறோம், அவருடைய சீடர்களாகவே இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஒரு காய் கனியாக மாறுகின்ற நிகழ்வுக்கு இயேசுவினுடைய வார்த்தையையும் அவருடைய நற்செய்தியையும் நாம் எப்படி வாழ்வாக்குவது என்பதை உதாரணமாக காட்டலாம். ஒரு காய் மிகவும் கடினத்தன்மையை அது கொண்டிருக்கிறது. அது கனியாக மாற வேண்டுமென்றால் அந்த கடினத்தன்மையை இழக்க வேண்டும். அது முதலில் ஓர்ப்புள்ளதாகவோ அல்லது கசப்புத்தன்மை வாய்ந்ததாகவோ இருக்கிறது. அந்த தன்மையை அது இழக்க வேண்டும். ஒரு செடியை இறுக்கி பற்றி கொண்டு வாழ்கிறது, அந்த தன்மையையும் அது இழக்க வேண்டும். இறுதியாக அது தன்னுடைய நிறத்தையும் இழந்தாக வேண்டும். ஆனால் ஒரு காய் கனியாக மாறும்போது பெறுகின்ற பேறு பலன்கள் என்பது மிகவும் உன்னதமானது அன்பிற்குரியவர்களே. ஆம், அந்த பழத்திலிருந்து நறுமணம் வீசுகிறது. பலருடைய கண்களுக்கு அது கவர்ச்சியானதாக மாறுகிறது. அதில் இருக்கின்ற ருசிக்கு அளவே இல்லை. பிறருக்கு பயன் தருவதாக தன்னையே அது கொடுக்கிறது. இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்வும் கூட. தாறுமாறாக சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேனா?
பொருளின் பின்னால் அல்லது பணத்தின் பின்னால் நான் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இவையெல்லாம் வாழ்க்கையில் தேவைதான், ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக என் இறைவன் முக்கியம், நான் வாழ்கின்ற என் உடன் இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகள் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து இறைவனுக்கும் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறேனா? அப்படி நாம் வாழ்கிறோம் என்றால் இறைவனின் நற்செய்தியின்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பேதுரு கேட்கிறார் அல்லவா, பாரும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொல்லும்போது உங்களுக்கு நிலை வாழ்வு உண்டு என்கிற வாக்குறுதியை இறைவன் கொடுக்கிறார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று சொல்லும்போது முதன்மையான இடத்தில் நமக்குரிய மதிப்பும் மரியாதையும் பேறுபலனும் நிலை வாழ்வும் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. பணமும் பொருளும் துறந்தால் இறைவன் மீது அதிகமான நம்பிக்கையும் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அப்பேற்பட்ட வரத்திற்காக இந்த திருப்பலியில் பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். இறையாசிரை பெற மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளிடும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளிடும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இன்னாயினே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்த உறவாகிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரையே என்னுள்ளம் நாடுது. என் நிறை தெய்வன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடும், தன்னிறை அன்பால் நான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நிறை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடும், தன்னிறை அன்பால் நான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலமானது நிறைவு பெற்று நாம் புதிய காலத்திற்குள் நுழைகின்றோம். தவக்காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, மரணத்தை, அவருடைய உயிர்ப்பை தியானிக்கின்ற காலம்.
இக்காலத்தை நாம் அருளின் காலம் என்று அழைக்கின்றோம். இந்த அருளின் காலத்தில் நம்முடைய அருள் தேடல் டிவியிலிருந்து தினந்தோறும் 10 நிமிடத்திற்குள்ளாக 7 நிமிடமோ 8 நிமிடமோ இருக்கலாம், சிலுவை பாதையானது பல்வேறு தலைப்புகளின் கீழ் கொடுக்கப்படுகிறது. 40 நாட்களும் தியானித்து அந்த பல்வேறு தலைப்புகளின் கீழ் நாம் ஜெபிக்கும் போது உண்மையாகவே இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள காலமாக நம்மால் மாற்ற முடியும். ஜபதப முயற்சிகளில் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாய், நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய மனமுவந்து தாராள உள்ளத்தோடு கொடுக்க உதவுகிறவர்களாய், குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இறை வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தியானங்களை மேற்கொள்ளும் போது அந்த தியானத்தில் நாம் ஆர்வத்தோடு பங்கேற்கிறவர்களாய் இருக்கும்போது இந்த தவக்காலம் உங்களுக்கு நிறைவான அருளின் காலம், ஆசீரின் காலம். ஒருவர் மற்றவரோடு அருள் தேடல் டிவியில் பதிவிடப்படுகிற அனைத்து பதிவுகளையும் பகிர்ந்து கொள்ளும்படியாக தாழ்மையான உள்ளத்தோடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் இறைவனை அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நாளாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நாளாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.